எல்லா வேலையும் சுறுசுறுப்பா நெனச்சபடி டெய்லியுமே நம்ம வேலைய செய்ய முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் ஏன் எதுக்குன்னே தெரியாது பயங்கரமா சோம்பேறியா ஆயிரும். அன்னைக்கும் எனக்கு அப்படிதான் இருந்தது. லஞ்ச் ரொம்ப சிம்பிளா முடிச்சிடலாம் அப்படின்ட்டு முட்டைய மட்டும் வேக போட்டுட்டு, மெதுவா உட்காந்து முட்டைக்கோஸ் பொரியலுக்காக அத கட் பண்ணிட்டு இருந்தேன். முட்டை குழம்புக்கு எண்ணெயில கடுகு, வெந்தயம் சேர்த்து பொரிஞ்சதும், இஞ்சியும் பூண்டையும் தட்டி வச்சிருந்தேன். அத சேர்த்துட்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்ததுக்கு அப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு தக்கன சேர்த்துட்டு தேவையான தண்ணி உப்பெல்லாம் சேர்த்து நல்லா கொதித்து கெட்டியாகி வந்ததுக்கு அப்புறமா வேக வச்சு வச்சுருக்கிற முட்டையை தோல் உரித்து கீரல் போட்டு குழம்புல சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக முட்டை குழம்பு ரெடி ஆயிரும். நல்ல உதிரி உதிரியான சாதத்துக்கு இந்த குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக முட்டைக்கோசும் பாசிப்பருப்பும் சேர்த்து ஒரு பொரியலும் ரெடி பண்ணிட்டேன். நம்மளோட மனநிலைமை எப்படி இருந்தாலும் சரி, செய்கிற வேலையை செஞ்சு தான் ஆகணும்.